இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபில் ஆப்ஷன். எக்ஸலை ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. ஃபில் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம நார்மலாக 1 2 3 டைப் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 இது போல் நம்ம டைப் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ இந்த ஃபில் டவுன் மூலமாக நம்ம ஈஸியாக இதை டைப் பண்ணாமல் எது வரைக்கும் வேணால் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் தான். அந்த கார்னரில் மறுபடியும் பண்ணுற பாருங்க. நம்பர் 1 2 3 ஆர்டர் தான் வரும் அப்படின்னு இல்லை. நம்ம எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். எந்த நம்பர் வேணால் கொடுத்துட்டு இன்னும் வேறு எதனா அதை விட இன்க்ரீஸ் ஆகினா நம்பரோட டிக்ரீஸ் இது மாதிரி எதை வேணால் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் 67 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 69 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்கேன், 67 69 அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா 2. இப்போ நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கர்சர் எடுத்துகிட்டு போனோன்னே பிளாக்ல வந்து ப்ளஸ் போல் சேஞ்ச் ஆகும். இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஃபில் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்க்ரிமெண்ட் இல்லை, டிக்ரிமெண்ட் கூட பண்ணும். நான் 30 அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து 27 அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்டுமே செலக்ட் பண்ணணும். ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில் டவுன் கொடுங்க. இது போல் கொடுத்தா 3 3 வந்து மைனஸ் ஆகிட்டு வரும். அது டிஃப்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பரை கொடுத்து இது மாதிரி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ வந்து பண்ணிக்கலாம். ஃபில் டவுன், ஃபில் ரைட், ஃபில் அப், ஃபில் லெஃப்ட் எல்லாமே இருக்குது. எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, வெறும் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஃபில் டவுன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பாருங்கள். ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஃபில் டவுன் பண்ணால் 111 தான் வரும். நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் மந்த்தை கூட நம்ம வந்து இது மாதிரி ஃபில் டவுன் பண்ணலாம். இப்போ ஜான்வரி கொடுக்குறேன், ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து ஃபில் ரைட் பண்ணுறேன். ஃபில் ரைட் பண்ணும்பொழுது ரைட் சைடில் அடுத்தடுத்த மந்த் என்னவோ அது கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபில் டவுன் பண்ணுறேன். ஃபில் டவுன் அப்படி வரும்போது டவுனில் கூட அதை எடுத்துகிட்டு வரும். ஃபில் லெஃப்ட், லெஃப்ட் பண்ணும்போதும் அது போல் எடுத்துடுவோம். ஃபில் அப். இப்போ ஒரே ஒரு செல்லை மட்டும் தான் வச்சு ஃபில் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. எத்தனை செல்லை வேணால் நம்ம செலக்ட் பண்ணி ஃபில் டவுன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். பக்கத்தில் வந்து 50, அதுக்கு பக்கத்தில் வந்து 200, அதுக்கு பக்கத்தில் 1000 இது போல் கொடுத்துட்றேன். அடுத்த நம்பர் இப்போ நான் இந்த இடத்துல வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நான் 60 அப்படின்னு கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் வேல்யூ. இந்த இடத்துல வந்து 300, இங்கே வந்து 1500. இந்த மாதிரி மொத்தமாகவும் செலக்ட் பண்ணி நம்ம ஃபில் டவுன் பண்ணலாம். ஃபில் டவுன் பண்ணும்போது அந்தந்த செல்லில் அந்தந்த காலமில் இருக்க அந்த செல் வேல்யூவை பொறுத்து அது வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துடும். ஓகே, ஃபில் டவுன், ஃபில் ரைட், ஃபில் அப் இதெல்லாமே பார்த்தோம். இதுலேயே வந்து ஃபில் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத போய் பார்ப்போம். ஃபில் சீரீஸ், ஃபில் ஹோம் மெனுவில் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போங்க. அங்கே வந்து சீரீஸ், ஃபில் சீரீஸ். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எது வரைக்கும் நம்மளுக்கு நம்பர் வேணுமோ அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் சீரீஸ். இப்போ காலம் வைஸில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. லீனியர் அப்படின்னா 1 by 1 ஆட் ஆகிட்டே வரும். ஸ்டெப் வேல்யூ அப்படின்றது 1 அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே போல் மல்டிப்ளை கூட நம்ம பண்ணலாம். சேம் இதையே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் சீரீஸ் போயிட்டு இப்போ க்ரோத் கொடுக்குறேன். க்ரோத் கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூ 2 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா 2 2 மல்டிப்ளை ஆகிருக்கு. 1 into 2 2, 2 into 2 4 அந்த மாதிரி வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு. இது போல் டேட்டை வச்சு கூட நம்ம வந்து ஃபில் டவுன் பண்ணலாம், ஃபில் ரைட் எது வேணால் பண்ணலாம். ஃபில் சீரீஸ் மூலமாக டேட்டை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேட் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக நான் வந்து டேட்டை டைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி ஆஷ் வந்துருச்சுன்னா இந்த ஃபில் சீரீஸ்க்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் எக்ஸலில் டைப் பண்ணும்போது ஆஷ்ன்னு சொல்லிட்டு நிறையா வரும். இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த சைஸ், செல்லோட சைஸ் வந்து
சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் சீரிஸ் போகிறேன். ஃபில் சீரிஸ் டேட் செலக்ட் ஆகிருக்கு. இதில் டே மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸ்டெப் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோன்னா 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அடுத்தது 24, 25, 26 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வீக் டே அப்படின்னு கொடுக்குறோன்னா இதில் அந்த சாட்டர்டே சண்டே டேட் வராது. வீக் டே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே வராது. 23, 24, 25, 25 வந்து ஃப்ரைடே, 26 அண்ட் 27 ரெண்டுமே வந்து சாட்டர்டே சண்டே வராது. இது போல் வந்து வரும். வீக் டே அப்படின்னு கொடுத்தோம். இது வந்து நிறையா ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக் டே மட்டும் தேவையில்லை, மற்ற டே எல்லாம் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ குறிப்பிட்ட டேட் மட்டும் வரணும். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ 1 மந்தில் சண்டே என்னென்ன டேட் வருதோ அந்த டேட் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சண்டே என்ன டேட்டோ அந்த டேட்டை நம்ம கொடுத்துடலாம். அப்போ வந்து இதில் 27 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 27 தான் வந்து சண்டே. அப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில் சீரிஸ் போயிட்டு ஸ்டெப் வேல்யூ வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். 7 கொடுத்தா 7 டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ நெக்ஸ்ட் சண்டே எப்போ வருது அப்படின்னா 4th 7 அது போல் வந்து ஒவ்வொரு சண்டே மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த ஃபில் சீரிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மார்க் லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறோம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபில் டவுன் பண்ணலாம், ஃபில் ரைட் எப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.